ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் இன்னைக்கு இதில் பார்க்கும்போது 2023 ஒரு கொரியன் சர்வைவல் த்ரில்லர் ட்ராமாவாக எடுக்கப்பட்ட கான்கிரீட் உட்டோபியா படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை இப்போ அஃபிஷியலாக தமிழ் டப்பிங் பண்ணி புக் மை ஷோவில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, பார்க்கலாமா இல்லையாங்கிறத இந்த உள்ள பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் அந்த படத்தோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தில் ஒரு மிகப்பெரிய பேரழிவுக்கு அப்புறம் பூமியில் இருக்கிற வீடுகள், அப்பார்ட்மெண்ட்கள் எல்லாமே தரமட்டமாகி எல்லாமே வேஸ்ட்லேண்ட் ஆயிடுது. இதில் ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட் மட்டும் தப்பிச்சு ஸ்ட்ராங்காக நிலையாக நின்றுட்டு இருக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட்லயும் சில 100 குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு போதுமான சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. இப்படிப்பட்ட இருக்கிற சுச்சுவேஷன்ல வெளியில தப்பிச்சு வந்தவங்க எல்லாருமே இந்த அப்பார்ட்மெண்ட்ல வந்து உதவி கேட்டு ஒவ்வொரு வீட்டில் வந்து தங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களும் இருந்தாங்க அப்படின்னா இன்னும் சாப்பாடு சீக்கிரமாகவே காலியாகிறதுக்காக இவங்க எல்லாருமே வெளியேற்றலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு இருக்க எல்லாருமே ஒரு மீட்டிங் போட்டு அதில் ஒரு பிரசிடெண்ட்டும் செலக்ட் பண்ணுறாங்க. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, இவங்க பிரசிடெண்ட்டாக செலக்ட் பண்ணுற அந்த ஒரு பேர்சன் வந்து ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஃபயர் சுச்சுவேஷனில் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாப்புல. அதனால் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் சேர்ந்த இவர் தான் வந்து நம்மளுக்கு பிரசிடெண்ட் ஆகணும்னு செலக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அவரை பொறுத்தளவுக்கு நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு மர்மமான மனிதர் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. உண்மைக்குமே அந்த மர்மமான மனிதர் இந்த அப்பார்ட்மெண்ட்டை சேர்ந்தவரா இல்லையாங்கிறது கூட இந்த படத்தோட கதை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் பிரசிடெண்ட்டாக செலக்ட் பண்ணி அவரும் வந்து ஒரு நிறைய முடிவுகள் எடுக்கிறாரு. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து தஞ்சமடைஞ்சவங்க எல்லாருமே வெளியேற்றிடும். இதுக்கப்புறம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு குழுக்களாக ஆரம்பித்து நர்சிங் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட் சொல்லி ஓப்பன் பண்ணி இந்த மக்கள் வாழ்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வெளியிலேருந்து ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு டீம்னு ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஓவராலாக இந்த சர்வைவல் த்ரில்லரில் இவங்க வெளியில் போய் என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க, இவங்களுக்குள்ளேயே என்னென்ன மாதிரி அடிச்சுக்கிறாங்க, கடைசி எங்கே வரைக்கும் இது போகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த சர்வைவல் ட்ராமாவாக எடுத்திருப்பாங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு சர்வைவல் த்ரில்லர் ட்ராமாவாக தான் ரெடியாக இருக்குது. ஸோ பெரிய லெவலில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரியான ஒரு சர்வைவல் த்ரில்லர் எல்லாருமே டிசாஸ்டருக்கு அப்புறம் என்ன மாதிரி பண்ண போகிறாங்க, எப்படி சர்வே ஆக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஹை மூமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு படத்தில் அந்த ஹை மூமெண்ட்ஸ் இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு கண்டிப்பாக இந்த படத்துலேருந்து கிடச்சிது. ஸோ இதுக்கு முன்னால் இதே மாதிரியான ஒரு படம் வந்துச்சு, பேட்லேண்ட் ஹண்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த படத்தோட வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூவாக இருக்கட்டும் பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த படம் அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் ஐஎம்டிபியில் ரேட்டிங்னு பார்க்கும்போது இந்த படத்துக்கு தான் அதிகமாக இருக்குது. பட் இந்த படத்தில் இருக்கிற ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸை நல்லாவே கையாண்டிருப்பாங்க. அந்த எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு ரியாலிஸ்டிக்கான ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ அந்த படத்தில் எல்லாமே செயற்கையாக நம்ம எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரமாக இருக்க பட்சத்தில் இந்த படத்தில் இருக்கிறது நிஜமாகவே ஒரு டிசாஸ்டர் நடந்தால் இதுதான்ப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான தத்ரூபமாக லைவ் ஆக்ஷனை எடுக்க நினச்சிருப்பாங்க. அதனாலே என்னமோ ஹை மூமெண்ட் மூமெண்ட்லாம் அந்த படத்தில் வந்து கிடைக்காம ஒரு மாதிரி மந்தமாக போகுதே தவிர இந்த படம் கண்டிப்பாக ரியாலிஸ்டிக்காக ஒரு பூகம்பத்தை வந்து நம்ம வந்து சந்தித்தோம் அப்படின்னா இப்படி தான் நடக்கும், ஒவ்வொரு கேரக்டர்ஸும் இப்படி தான் பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப லைவாக வந்து காமிச்சிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட அழகுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் படத்தோட ஹீரோவோட கேரக்டரில் அவர் ஒரு கரப்பாம்பூச்சிக்கே பயப்படுவார். ஆனால் ஒரு மிலிட்ரி மேனாக இருந்த ஒரு பேஷன் அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கிற எல்லாருமே, அதாவது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் இவர் தான் வந்து மிலிட்ரியிலலாம் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கௌரவம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒய்ஃபாக வராங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு நர்ஸு. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கேரிங்னஸ்னாலேயே நிறைய பேருக்கு அடைக்கலம் கொடுக்கணும், இவங்களெல்லாம் விரட்டக்கூடாது அப்படிங்கிற அந்த பக்கம் அவங்களுக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இந்த மாதிரியான சர்வைவல் த்ரில்லரில் ஒவ்வொருத்தரும் எப்படி மாறுறாங்க அப்படிங்கிறதா ரொம்ப லைவாக இருக்கும். அதனால் அந்த மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும்னா இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தோட தமிழ் டப்பிங் நீட்டாக இருக்குது. படமும் பார்க்கறதுக்கு ஒரு ஆவரேஜான சர்வைவல் த்ரில்லர் ட்ராமாவாக இருக்கும். ஸோ நிறைய படங்களை நீங்கள் சர்வைவல் ட்ராமா பார்த்துருந்தீங்கன்னா அதில் இருக்கிற ஹை மூமெண்ட்ஸ் இந்த படத்தில் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அதை மைண்டில் வச்சுட்டு இந்த படத்தை பார்த்துக்கோங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 3.3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு ஆவரேஜான ட்ராமா முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.